என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் தேர்வோய் பாண்டி கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் காரைக்குடி தொகுதிக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. திமுக அரசினுடைய இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் வெட்டுக்குத்து, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கனால அதோட அதிருப்தி ஓட்டு. ஏன்னா எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார், அது ஒரு பெரிய அலை இருக்குது. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு பெரிய அலை இருக்குது. அதனால கண்டிப்பாக இங்கே தேர்வோய் பாண்டியை தான் வெற்றி அடைவார். திடீர்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டு புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் தான் முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே உள்ள வார்டுகள்லையோ பூத்துலேயோ ஆளுகள் இது வரைக்கும் போடலை. நல்லது செய்யணுங்கிறது ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் மக்களை எப்படி கொள்ளையடிப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டம். இரண்டுக்கும் நடுவில் நடக்கிறது இந்த தேர்தல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காரைக்குடி தொகுதியினுடைய ஒரு தொகுதியினுடைய முக்கிய ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய தேவகோட்டை நகரமன்ற சேர்மன் ஐயா சுந்தரலிங்கம் அவர்களை வந்து இன்னைக்கு நம்ம நேர்காணல் காண இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த காரைக்குடி தொகுதி கிட்டத்தட்ட வந்து போன வாட்டி உங்களுடைய கூட்டணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வர வேண்டிய ஒரு தொகுதி. அது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கைமாறி போயிருச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில ஒரு வலுவான கூட்டணியாக அமமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சியிலையும் வந்து ஒருங்கிணைந்து ஒரு அசுர பலத்தோட வந்து நீங்க இந்த தேர்தல் வந்து கலக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு வந்து என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் தேர்வோய் பாண்டி கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் காரைக்குடி தொகுதிக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா போன ட்ரிப்பு 2021 சட்டசபையில் அவர் ஏடிஎம்கே கூட்டணியில் கஜராஜன் நின்றார். அவர் கிட்டத்தட்ட 54,000 சில்லற ஓட்டு வாங்கினாப்புல. அதே மாதிரி தேர்வோய் பாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனிச்சு நின்றாப்புல. அவங்க 44 சில்லற ஓட்டு வாங்கினாப்புல. கிட்டத்தட்ட 99,000 சில்லற ஓட்டு மொத்த ஓட்டு வருது. ஆனால் அப்போ வந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வந்து மாங்குடி வந்து 74 சில்லற தான். கிட்டத்தட்ட 25,000 ஓட்டு லீடிங்கில் இருக்கான். இப்போதைக்கு நம்ம இது பண்ணுவது 25,000 ஓட்டு லீடிங்கில் இருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திமுக அரசினுடைய இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் வெட்டுக்குத்து, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கனால அதோட அதிருப்தி ஓட்டு, டிஎம்கேயோட அதிருப்தி ஓட்டு, அது ஒரு 5% எங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போ 1.5 லட்சம் ஓட்டு என்டிஏ கூட்டணி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் தேர்வோய் பாண்டி வாங்குவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த ஓட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். இந்த காரைக்குடி தொகுதியில வந்து இருக்கிற ஒன்றியங்களை வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான ஒன்றியங்களை உங்க என்டிஏ கூட்டணி தான் வந்து ஆல்ரெடி கையில வந்து வச்சிருக்கீங்க. இப்ப தேவகோட்டையோட ஒன்றியமும் சரி, அது கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு. தேவகோட்டை நகரமும் சரி, அது அதிமுக கையில தான் இருக்கு. கண்ணங்குடியோட ஒன்றியமும் சரி, அது கிட்டத்தட்ட அமமுக கையில தான் இருக்கு. இப்படி ஒட்டுமொத்த ஒன்றியத்தை எல்லாத்தையுமே கைப்பற்றி வச்சிருக்கீங்க. இருந்தாலும் வந்து காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா மாங்குடி அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கப்படலை. இன்னும் அவங்க அறிவிக்கப்பட்டாருன்னா அவருக்கு உண்டான ஓட் பேங்க் வந்து இந்த தேவகோட்டை ஒன்றியத்திலையும் கண்ணங்குடி ஒன்றியத்திலையும் தேவகோட்டை நகரத்திலையும் வந்து அவர்களோட ஓட் பேங்க் வந்து இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி நீங்க தேவகோட்டையோட நகரமன்றம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கையில தான் இருந்துச்சு. அதை வந்து நீங்க கைப்பற்றிட்டீங்க. அதே மாதிரி 2014 எலெக்ஷன்லயும் வந்து பார்த்தா தொகுதியவே வந்து அதிமுக கைப்பற்றுச்சு. இதுக்கு முன்னாடி 2016 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வாங்கின ஓட்டு வந்து 75,000 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதி வாங்கியிருக்கீங்க. இப்ப இந்த அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்ற ஏதாவது ஒரு இருக்கா? இல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனதளவிலேயே வந்து பங்காளி சண்டை முடிவு வந்துருச்சாங்க? இல்லை, இப்போ வந்து என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவு முன்னாடி வந்து ஏடிஎம்கேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் பங்காளி சண்டை இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ எல்லாமே தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி கீழே உள்ள பொறுப்பாளரும் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து, ஏன்னா இப்போ வந்து மற்ற ஊரை விட மற்ற மாவட்டத்தை விட இங்கே மாவட்டத்தை அட்வான்ஸாகவே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா என்டிஏ கூட்டணியோட எல்லாரும் சேர்ந்து இணைந்து வேலையை அட்வான்ஸாக ஆரம்பித்தனால எங்களுக்கு ரொம்ப எளிதாகிடுச்சு. ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால் இப்போ வந்து ஏடிஎம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எங்களுடைய சார்ந்த கட்சியான ஜான்பாண்டியன் கட்சி, மருத மக்கள் கட்சி, அப்போ எல்லாருமே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரோடையும் ஒற்றுமையோடு நாங்கள் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியும் இந்த ட்ரிப்பு காரைக்குடி தொகுதியை வந்து என்டிஏ கூட்டணி வசம்தான் வரும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார், அது ஒரு பெரிய அலை இருக்குது. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு பெரிய அலை இருக்குது.
அதனால கண்டிப்பாக இங்கே தேர்வோய் பாண்டிய தான் வெற்றி அடைவார். ஏன்னா வந்து போன ட்ரிப்பே இதுக்கு முன்னாடி உள்ள சட்டசபை எலெக்ஷன்லே நிற்கும் போதே இங்கே வந்து ஹெச்ராஜானனுக்கு தான் வந்து தேவோட டவுன் அதிகமான ஓட்டு வாங்கினான். அதுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னா அமமுக. இப்போ இந்த பகுதியை பொறுத்தளவு எங்களுக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு அமமுகவுக்கு தான் போட்டியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய அசுர பலத்தோடு ஆயிரும். அதனால் வந்து இதில் வந்து 100% மாற்று கருத்தே கிடையாது. தேர்வோய் பாண்டி தான் வந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து அப்போ இது வந்து நம்ம முன்னாடியே வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா திடீர்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டு புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் தான் முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே உள்ள வார்டுகள்லையோ பூத்துலேயோ ஆளுகள் இது வரைக்கும் போடலை. அப்போ வந்து எல்லா பகுதியிலையும் உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வோய் பாண்டி தான் வருவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இங்கே காரைக்குடி தொகுதி மக்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா, தேவகோட்டை நகரம் வந்து இருக்கின்ற அந்த அடிப்படை கட்டமைப்பு கூட வந்து காரைக்குடி நகரத்தில் வந்து கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பக்கமே அதிகம் வரதில்லை. ரோடு வசதியிலேருந்து மற்ற அடிப்படை கட்டமைப்புலேருந்து எல்லாத்தையும் புகார் மேலே புகார் வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து டிவிலையும் வந்து தொலைக்காட்சியிலையும் வந்து அதிகமாக வந்திருக்கு. உங்களுடைய காரைக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு சப்போஸ் உங்களுடைய தொகுதி வேட்பாளர் வெற்றி பெற்றாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து நல்ல திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர போறீங்க? கண்டிப்பாக காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவு அங்கே வந்து பாதாள சாக்கடை திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை முதல்ல நாங்கள் வந்தோடனே சரி செய்வோம். அதே மாதிரி இங்கே உள்ள காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவு ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக இல்லை, எங்கேயுமே கிடையாது. வேலைவாய்ப்பு ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இவர் வந்தோடனே பாண்டி வந்தோடனே இவருடைய முதல் விஷயமே வந்து இங்கே ஒரு தொழிற்சாலையை கொண்டாடுவோம், இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் நோக்கமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இங்கே நிறைய பேர், ஏன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும், என் வீட்டில் ஆளே இருக்க மாட்டா, எங்கன்னா எல்லாமே வெளிநாடு இல்லாட்டினா வந்து அதர் ஸ்டேட்டு அந்த மாதிரி வேலை தேடி போயிடுறாங்க. இங்கே வந்து எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா யாரும் குடும்பத்தோடு இருக்க முடியல. இப்போ வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், இங்கே பொண்டாட்டி பிள்ளைய எல்லாம் வந்து வீட்டுக்காரர் இல்லாமல் தவிக்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவோட பசங்க இருக்க முடியல, அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்க முடியல. அந்த ஏக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக இன்றைக்கி வந்து தேர்வோய் பாண்டி இங்கே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்தோடனே அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதியே இதுதான், இங்கே வந்து ஒரு தொழிற்சாலையை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும்ங்கிறது முதல் வாக்குறுதியே அதுதான். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரோம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நிறைவேற்றுவார்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி எப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே நகராட்சி எலெக்ஷன் வந்துச்சு. நகராட்சி எலெக்ஷன் வரும்போது எல்லா பக்கமும் நகராட்சி எலெக்ஷனில் வந்து திமுக ஆதரவு கட்சி தான் வந்து அந்த நகராட்சியை கைப்பற்றினாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இந்த காரைக்குடி தொகுதியில் தேவோட்டை நகராட்சியை ஏடிஎம்கே வந்து கைப்பற்றுச்சு. அப்போ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த பகுதியில் வந்து ஏடிஎம்கே வந்து வலுவான அம்மாவோட கோட்டைங்கிறது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தேர்தலை நிரூபிப்போம். ஏன்னா இப்போ வந்து இது வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் மக்களை எப்படி கொள்ளையடிப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டம். இரண்டுக்கும் நடுவில் நடக்கிறது இந்த தேர்தல். இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக நல்லவர்கள் வெற்றி அடைவார்கள், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இந்த காரைக்குடி தொகுதியில வந்து தேவகோட்டை பகுதியில இந்த நகரமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா காரைக்குடியில அந்த தாலுகாவும் சரி, அங்க இருக்க ஒன்றியங்களும் சரி, அதிகமான வந்து பாத்தீங்கன்னா கொலைகள் நீங்க கூட பார்த்திருப்பீங்க. நடு ரோட்டிலேயே வந்து ஒரு பையனை வந்து வெட்டி கொண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு 4 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 5-6 கொலைகள் வந்து நடந்திருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி இருந்து சீரழிஞ்சு இருக்கு? கரண்ட் சிட்டிங்ல இருக்கிற எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஆதரவு பெற்ற ஒரு எம்எல்ஏ தான் இருக்காருல்ல, அவர் எம்எல்ஏவா இருக்கிற அவர் வீடு இருக்கிற இடத்துல இப்படி நடக்குது. இது எதனால வந்து நீங்க எந்த நடக்குதுங்கிறது பாக்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேவகோட்டை நகராட்சியில் நாங்கள் வந்த பிறகு என்ன பண்ணோம்னா, பொதுமக்கள் ஆதரவோட என்ன இப்போ நமக்கு நாமே திட்டம்னா அந்த திட்டம் மூலம் இப்போ நகராட்சி எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் கேமரா போட்டோம். தேவகோட்டை ஃபுல்லாகவே ஒரு கண்காணிப்பு வளையத்தில் கொண்டாந்தோம். அப்போ எங்கே குற்றம் நடந்தாலும் அது உடனே தெரியக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் வந்து இங்கே தேவகோட்டை நகராட்சியில் வந்து அதுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து அதுக்கு இது பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு கேமராக்கள் வாங்கி போட்டு நாங்கள் அதை வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துக்கிருக்கு. எல்லா பக்கமும் கேமரா இருக்கனால திருடர்கள் மற்றும் இந்த வழிப்பறி செய்கிறவங்க
கொலை கொள்ளையில் ஈடுபடுற அவளுக்கே ஒரு பெரிய அச்சப்பட்டுக்கிட்டே இங்கே எதையுமே செய்கிறதில்ல. மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே குற்றங்கள் குறைஞ்சதுக்கு இந்த கேமரா தான் காரணம். அந்த சூழ்நிலையை அங்கே காரைக்குடியில் வந்து எடுக்காமட்டாங்க. மாங்குடி அண்ணனை பொறுத்தளவு தெருவுக்கு தெரு இது வழியா அவருடைய பேர் விளம்பரமானதுக்காண்டி இது நிழலுக்கு பயணிகள் நிழல் கூட கட்டுறாரு வழிய மற்ற எந்த நல்ல விஷயமும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே வந்து இப்போ வந்து எல்லாருமே ரேஷன் கடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ரேஷன் கடை வேணுமோன்னு சொல்கிறாலோ அவளுக்கு கட்டித்தராமல், யார் வேணாம்னு சொல்கிறாலோ சம்மந்தமில்லாத இடத்துல போய் கட்டுறாங்க. அதுவும் பிரச்சனை ஆகி மக்கள் போராட்டம் பண்ணி துறக்கூடாமல் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உள்ள நிதியுமே வீணடிச்சிட்டு தான் போயிருக்காரு. பெரிய லெவலில் மக்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. அதே மாதிரி அவர் மாங்குடி அவர்கள் மேல வந்து அதிகமான மனமகிழ் மன்றங்கள் வந்து இவர் திறக்கிறாப்புல. இவருடைய பினாமிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்மார்க்னு போகாம மனமகிழ் மன்றம் சொல்லி வந்து நிறைய வந்து இந்த எலைட் பார் வந்து அதிகமா திறக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கீங்களே, அது எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை உள்ளதுங்க? நிறையா இப்போ வந்து காரைக்குடி பக்கம் தான் நிறைய திறந்துருக்கா சொல்கிறாங்க. எங்களுக்கு அதை முழு விவரமும் தெரியல. ஆனால் வந்து எல்லாருமே வந்து அதை மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அந்த மனமகிழ் மன்றம் அந்த பார் தான் வந்து அவருக்கு வந்து பிஸ்னஸாக பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா தெரியாத விஷயத்த வந்து நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இப்போ 2011, 2016, 2021 இதுல வந்து 2016 வந்து கற்பகம் இளங்கோ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து தனியா அதிமுக வந்து அன்னைக்கு எந்த கூட்டணியும் கிடையாது, பாஜக கூட்டணி கிடையாது, அன்னைக்கு அமமுகவும் கிடையாது, எந்த கூட்டணியும் இல்லாம தனித்த பெரும்பான்மையிலே வந்து அவங்க 75,000 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. போன வாட்டி வந்து 2021 வந்து நீங்க கூட்டணியில இருந்தீங்க, அப்ப அமமுக தனியா இருந்துச்சு. அப்ப உங்களுடைய அந்த 2016 பலமும் பிளஸ் அந்த அமமுகவுடைய பலமும் பிஜேபியோட பலமும் சேர்ந்தால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஓட் பர்சன்டேஜும் சரி ஓட்டுகள் வந்து எவ்வளவு வாங்குவீங்க? ஏன்னா இப்போ இந்த தேர்தலுக்கு முன்பு உள்ள தேர்தல் வந்து கற்பகம் இளங்கோ அவர்கள் வந்து தனிச்சு நின்றாங்க. ஏடிஎம்கே மட்டும் தனிச்சு நின்றுச்சு. அது மட்டும் ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தனிச்சு நின்று 75,000 ஓட்டு நாங்கள் வாங்கினோம். அப்போ எங்களுடைய ஓட்டு ஏடிஎம்கே கட்சியினுடைய ஓட்டே 75,000 ஓட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நடந்த சட்டசபை எலெக்ஷனில் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள கட்சி வந்து பிரிஞ்சிருச்சு. எங்களுக்குள்ளே பிரிஞ்சு நின்றபோது அந்த நான் இப்போ எங்களுக்கு பிரிஞ்சு நின்றவருக்கும் எங்களுடைய கட்சி ஓட்டையும் சேர்த்தா 1,00,000 ஓட்டு வந்துடும். அப்போ இப்போ வந்து திமுகவுடைய எதிர்ப்பாளை வேற எல்லா பக்கமும் வீசிக்கு இருக்குது. எடப்பாடி ஐயாவுடைய ஆதரவாலையும் வீசுது. அதனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டு கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம். எங்களுடைய எய்மே அதான் 1,50,000 ஓட்டு நாங்கள் வாங்கி நம்ம தமிழ்நாட்டிலே அதிகப்படியான லீடிங் வாங்கினது, அதிகப்படியான வித்தியாசம் வாங்கின தொகுதியாக காரைக்குடி தொகுதி இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிருக்கோம். இப்போ உங்களுக்கு என்டிஏ கூட்டணியோடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா உங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காருல்ல, இந்த தொகுதியை பற்றி உங்களுடைய மாவட்ட செயலாளர் ஐயா செந்திலாளர் அவர்கள்ட்டையும் உங்கள்கிட்டையும் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த வேட்பாளரை பற்றியும் இந்த தொகுதியை பற்றியும் வந்து வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? இப்போ இந்த தொகுதியை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த மாவட்ட செயலாளர் வந்து எங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுபடி நீங்கள் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர் சொன்னதே வந்து இந்த தொகுதியில் வந்து நான் நிற்காட்டினாலும் நான் நிற்கிற மாதிரி நினச்சி தான் நீங்கள் வந்து வேலை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் வந்து நமக்கு முக்கியம். அதனால் வந்து நான் வந்து சிவகங்கையில் நிற்கிறேன், நீங்கள் வந்து இங்கேருந்து சிவகங்கையில் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இதுனா தேவையில்லை. நீங்கள் இருக்க பகுதியில் நீங்கள் வேலை வாங்க, அங்கே இருக்க பகுதியில் அவங்க வேலை வைப்பாங்க. அதனால் ஒவ்வொரு தொகுதியும் நமக்கு வந்து முக்கியம். இந்த தொகுதியில் நான் நின்றா நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்வீங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தொண்டர்களும் உற்சாகத்தோடு எல்லாருமே நல்லா வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் இப்போ நல்ல உற்சாகமாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் கண்கூட தெரியுது. இங்கே வந்து என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வரும் எல்லாம் தெரியுது. அதனால் எல்லாமே தொண்டர்கள்லாம் உற்சாகம் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு தொகுதியும் முக்கியம் அப்படிங்கிறத எங்களுடைய மாவட்ட கலைச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்கள் தொகுதி மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறோம் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம தேர்வோய் பாண்டி தான் எம்எல்ஏ ஆக போகிறாரு. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்துட்டார்னா முதல் வேலையாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கான். எல்லாமே அப்பா அம்மாவோட இருக்க முடியல, பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்க முடியல, இப்போ சொந்தக்காரர்களோடு இருக்க முடியல. எல்லாமே விட்டுட்டு வாட்டில் இளைஞர் பூரா வந்து வெளிநாட்டில் போகிறாங்க. அங்கேயும் இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை. வெளிநாட்டில் வந்து போர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதுகள் இருக்குது. பண நெருக்கடி வந்துடுது. அதனால் இங்கே ஒரு தொழிற்சாலையை கண்டிப்பாக உருவாக்கும்னு அவர் தேர்தல் வாக்குறுதியில் அதை தான் சொல்லியிருக்காரு.
எங்களுக்கு அடிப்படை தேவையே இங்கே ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாகணும் தான் எங்களுடைய அடிப்படை தேவை. அதே மாதிரி தேவகோட்டை பகுதிக்கு அரசு கல்லூரி வந்து இல்லை. அந்த அரசு கல்லூரியை வந்து அவர் வந்து உருவாக்கி தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காரைக்குடி பெரியாஸ்பத்திரியும் தேவகோட்டை பெரியாஸ்பத்திரியும் மிகப்பெரிய அளவில் நவீனப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. ஸ்கேன் சென்ட்ரு, அது மாதிரி என்டாஸ்கோப்பி, அது ரத்த வங்கி, இங்கே தேவகோட்டை ரத்த வங்கியில் ரத்த வங்கி கொண்டாடுறோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னென்னப்பா அந்த ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன பெரியாஸ்பத்திரிக்கு என்னென்ன செய்யணுமோ அது பூரா அரசிட கேட்டு எல்லாத்தையும் கொண்டாந்துரும்னு சொல்லியிருக்காரு. அது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. இப்போ இதுனா வந்து அவர் கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான வேலை வாய்ப்பு. அதே மாதிரி இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவகோட்டை நகராட்சியில் வந்து 12ஆம் வகுப்பு வந்து அரசு பள்ளியே இல்லை, 10ஆம் வகுப்பு வரை தான் இருக்குது. 10ஆம் வகுப்பு இப்போ இது ஒரு வினோதமான இது. எப்படின்னா எல்லோரும் டவுனில் இருந்தேன் படிக்கிறதுக்கு, கிராமத்தில் இருந்தேன் டவுனுக்கு வருவா படிக்கிறதுக்கு, கல்வி கற்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து கிராமத்துலேருந்து டவுனுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே மட்டும் என்னென்னா வித்தியாசமாக டவுன்லேருந்து கிராமத்துக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு. இது மிகப்பெரிய அவல நிலையாக இருக்குது. ஏன்னா இதை நான் வந்து பல முறை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் செல்லு அதே மாதிரி பெட்டிஷன் ஏகப்பட்டது கொடுத்துட்டோம். ஆமாம், எந்த தொகுதி எம்எல்ஏட்டு பல முறை முறையிட்டிருக்கான், நேர போய் முறையிட்டிருக்கான். எந்த நடவடிக்கையும் இல்லை. முதல் இதாக அதையும் வந்து பணித்தரம் சொல்லியிருக்காரு. எப்படின்னா 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ தரம் உயர்த்தி தரம் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் ஒரு படிக்கிறதுக்கு மிகப்பெரிய அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதேமாதிரி இப்போ எங்களுடைய கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை, இங்கே தேவட்ட பகுதி மக்களுடைய கோரிக்கை, அதை வந்து தரம் உயர்த்தணும், 12ஆவது வகுப்பு வரையும் கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இங்கே ரிங் ரோடு போடணும்னு சொல்லியிருக்கோம். காரைக்குடியை சுற்றி ரிங் ரோடு போடணும்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி ரிங் ரோடு போடணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் சரி பண்ணி தெரியுமா. காரைக்குடியில் பாதாள சாக்கடை குறைபாடுகள் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தேவகோட்டை நகராட்சிக்கு பாதாள சாக்கடை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதோட தேவகோட்டை நகராட்சியில் சுற்றி உள்ள ஊர்களை இணைச்சு இது வந்து அடுத்த கட்ட இதாக மாநகராட்சி கொண்டு வர்றதுக்கும் எல்லாம் முயற்சிகள் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இவர் வந்தால் இந்த ஏழை மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா முன்னாடியே வந்து இவர் வந்து கண்ணங்குடியுடைய தலைவராக இருந்திருக்காரு. அங்கே வந்து அவர் இருக்கும்போது நிறைய ஆற்றுக்கு நடுவிலே பாலத்தை கட்டி மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக இங்கே காரைக்குடி சட்டமன்றத்துக்கு வந்தாலும் நிறைய பண்ணுவார்னு மக்களும் எதிர்பார்க்குறோம், நாங்களும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணுவார். நன்றி, வணக்கம்.